உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம்ப்பா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மை நான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மை நான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தே. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானது. உந்தன் திருநாமம்
தாழ்மையில் இருக்கிறவங்களே தயவாய் அவையாளவை எடுத்து கண்மலைகள் இருக்கிறவர்களே ஓமனாமல் உயர்த்தவே மாட்டாங்க ஓமனாமல் உயர்த்தவே மாட்டாங்க ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களே அவையாளவுடைய ஒதுக்கப்பட்ட எங்களை அவையாளவுடைய ஒதுக்க மாட்டவர்கள் பாவங்களை உயர்த்தி வைத்தவர்கள் அவையாள ஒதுக்கப்பட்ட இடத்துல அவையாளவுடைய ஒதுக்கப்பட்ட இடங்களில் எங்களை உயர்த்தி வைத்த தெய்வமே நாங்கள் உயர்த்துவ மாட்டோம் உமையே மகிமைப்படுத்துவோம் உமையே மகிமைப்படுத்துவோம் ஹalleluya ஹalleluya எல்லா வாய்களை திறந்தவர்களா ஓ ஷபரமலனா கபலரமியங்கரலமா ஓ நாங்கள் உயர்த்துவ மாட்டோம் ஹalleluya ஹalleluya கண்மலை மேல் வைத்தவரே மனம் தாழ்மையிலோ எண்ணங்கள் தாழ்மையில் எண்ணங்கள் நோக்கி பார்த்து அவையானவர்களை உயர்த்தி மகிழ்ந்த தெய்வமே மக்களாக நன்றி செலுத்துகிற மாட்டோம் எத்தனை பேர் சொல்ல முடியும் எங்களை உயர்த்தி வைத்து இருக்கிறீர்கள் எங்களை உயர்த்தி வைத்து இருக்கிறீர்கள் உயர்ந்த கண்மலை மேல் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள் உமக்கு நாங்கள் உயர்த்துகிற மாட்டோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற மாட்டோம் ஓ சகன கபலதுர பலகம் ஹalleluya ஹalleluya ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இந்த மட்டும் காத்த எபினேசரை இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே என்ற பாடலை பாடி இந்த மட்டும் காத்த எபினேசரால் இந்த ஆண்டு முழுவதுமாக 2024 நம்ம கூட ஆரம்பத்தில் இருந்தவங்க இப்போ நம்ம கூட இல்லை கத்த இந்த மட்டுமா நம்மளை கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு இது காலமும் நம்மளை கண்மணி போல பாதுகாக்க போல தேவனுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு நாயக்கு வருவோமா
வல்லமை ஆக்குதலும் ஹalleluya கவலை வந்தாலும் நான் கண்ணீர தேவையில்லை கவலை வந்தாலும் நான் கண்ணீர தேவையில்லை ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோழல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோழல எத்தனை சொல்ல முடியும் அப்பா கவலை வந்தாலும் அப்பா கண்ணீர் வந்தாலும் நான் உங்க தோழின் மேலே இருக்கிறேன் நீ நான் அசங்கப்படுவதில்லை சொல்லுவதில்லை ஹalleluya உள்ளத்தினால எல்லா காரியங்களும் கவலை வந்தாலும் நான் கண்ணீரிட தேவையில்லை கவலை வந்தாலும் நான் கண்ணீரிட தேவையில்லை ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோழல 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 வியாதியே வந்தாலும் நாம் யாகுலம் அடைவதில்லை வியாதியே வந்தாலும் நாம் யாகுலம் அடைவதில்லை ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோழல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோழல எத்தனை சொல்ல முடியும் ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோழல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க புலவே வந்தாலும் புலவே வந்தாலும் நான் புழுகி போவதில்லை புலவே வந்தாலும் நான் புழுகி போவதில்லை ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோழல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோழல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோழ ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோழல ஆனா ஒன்று நான் உங்க தோழலப்பா எந்த குறைவுகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் எத்தனை வியாதிகள் வந்தாலும் எதுவும் எனக்கு விருப்பமில்லை உபத்திரமோ வியாகுலமோ மரணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவும் உங்க அன்பை விட்டு எனக்கு விருப்பமில்லை சொன்ன வார்த்தை கிடையாது எதுவும் உங்களை விட்டு எனக்கு விருப்பான சொல்லுவாங்க உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இன்னும் அதிகமாக அவன் சுட்டிக்கிறான் இன்னும் அதிகமாக நான் உயர்த்தினான் இன்னும் அதிகமாக அவன் பலனடையாக நமக்குடைய உதவி செய்வதாக ஓய்வுக்கு உதவி செய்வதாக அப்பா அதை பலப்படுத்துகிறார் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் சொன்ன வார்த்தை கிடையாது பாவப்பிள்ளை நான் பலனடைய பாடி உதவி செய்வதாக இந்த பருவமா வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோழல 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோழல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோழல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோழல ஆனா ஒன்று மட்டும் தெரியும்
வியாகுலம் உம்மை விட்டு என்னை பிரிக்க நேர்ந்தாலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன்ப்பா. அவையான உங்க அன்பு என்னை விட்டு பிரியாதுப்பா. காரணம் நான் உங்க தோளில் இருக்கேன். நான் உங்க தோளில் இருக்க எத்தனை சொல்ல முடியும்? நான் உங்க தோளில் இருக்கேன். எதுவும் என்னை சுத்த முடியாது. இடையபுரத்தில் 1000 பேர், உலகத்தில் 14,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன வார்த்தை மணியா. எந்த வறுமையானாலும், எந்த வியாகுலமானாலும், எந்த வியாதியானாலும் அது உன்னை அணுகாது. ஒருவேளை வியாதியின் நடுவில் நம்ம இருக்கலாம். ஒருவேளை அந்த வியாகுலத்தின் நடுவில் நம்ம இந்த வனாந்தரமான பாதையில் நம்ம பயணிக்கலாம். அந்த ஆகாயின் அழுகுகளை கேட்ட ஆவியானவர் அந்த குழந்தையினுடைய அழுகுகளை சத்தத்தில் கேட்ட ஆவியானவர் வனாந்தரத்திலே நீருச்சை உண்டாக்குனது போல இந்த வனாந்தரமான வாழ்க்கையிலும், இந்த வனாந்தரமான பாதையிலும் கர்த்தர் நீருச்சை உருவாக்குகிறவராக, நீருச்சை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். எத்தனை உற்சாகமா விசுவாசத்தோடு பா நீங்க யார் கூட இருக்கீங்கப்பா. எனக்கு பயம் இல்லை, ஒருபோது பயம் இல்லைப்பா. எதை குறித்து பயம் இல்லை, எதை குறித்து பயம் இல்லை. நல்ல வாய்களை தரப்பா. எதை குறித்து எனக்கு பயம் இல்லை. நீங்க என் கூட இருக்கீங்கப்பா. நீங்க என்னை நடத்தி செல்லுங்கப்பா. நான் நம்பின மனிதர்கள் என்னை நற்சாட்சியில விட்டாலும், நான் நம்பினவர்கள் என்னை நற்சாட்சியில விட்டாலும் என்னை காப்பாற்ற நீ இருக்கிற. நல்ல வாய்களை திறந்தவர்களா நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டான அமுதமே உள்ளத்தின் ஆழத்தினது. தேனிலும் இனிமையே தேவிட்டான அமுதமே தேனியும் இடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் இடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. உண்மையானவரே, நீங்க மாத்திர போதும் பார்க்கணும். என் வாழ்க்கையில நீங்க மாத்திர போதும். நீங்க நடத்துகிறவரா, நீங்க வழி நடத்துகிறவரா இருக்கிறீங்க. இது வரையிலும் நடத்தின எங்கள் தேவன் இனிமேலும் நடத்தனை போதுமானவரா இருக்கிறீங்க. அவையானவர்களுடைய எல்லா காரியங்களிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும் நீங்க நடத்த போதுமானவர்களாக இருக்கிறீங்க. நான் என்னை மகிமைப்பட்டுகிறப்பா. உனக்கு நன்றி செலுத்துகிறேன். உனக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ஸோ ரொம்ப நாள் கழித்து உங்களை எல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறதுல எனக்கு மீண்டுமாக நான் உங்களோடு இருப்பதை நினைத்து நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மேலே உங்களுக்கு கொடுத்து உங்களை இன்றைக்கு அனுப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் வேக வேகமாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு ஒரு வசனத்தின் ஊடாக உங்களோடு பேசி உங்களுக்காக நான் செபிக்க இருக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். வெளியரங்கமாக உனக்கு பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சில நேரங்களில் அந்தரங்கத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு, சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் நீங்கள் அந்தரங்கத்தில் படுகிற வேதனைக்கு நீங்கள் சில நேரங்களில் ரொம்ப கஷ்டத்தோட, ரொம்ப வியாதியோட, ரொம்ப வருத்தத்தோட, சில நேரங்கள் அந்தரங்கத்தில் ஆண்டவரோடு நீங்கள் வந்துட்டு போராடி இருப்பீங்க. ஏன் ஆண்டவரேன்ட்டு. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் வடித்த கண்ணீருக்கு, நீங்கள் புலம்பினதான புலம்பலுக்கு, நீங்கள் எதிர்பார்த்த காரியத்திற்கு, நீங்கள் அந்த அறை வீட்டை பூட்டி கொண்டு நீங்கள் அழுததான காரியத்திற்கு, வேதனைப்பட்டதான காரியத்திற்கு தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாக இன்றைக்கு ஒரு பெரிய பதிலை கொடுக்க போகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி இந்த இடத்துல இயேசு சுவாமி சொல்லிய வார்த்தைகளை நாம் பார்க்கணும். நிறைய காரியங்கள் இதுக்கு ஊடாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கு நாம் ஜெபத்தில் இருக்கனால பரமனின் பாதத்தில் தொடர்ந்து 40 நாட்கள் என்று தீர்மானித்து தொடர்ந்து ஜெபத்தில் இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியத்தின் மூலமாக தேவன் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிறைய பேரோடு தேவன் பேசிக்கொண்டிருக்கார். நிறைய பேரோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திற்கு மேலாக ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி அநேக காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு அதில் ஸ்பெஷலாக நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தை குறித்துதான காரியமாக இதில் நம்ம பார்க்கும்போது நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கட்டாயம் தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஓகே, 2 விதமான காரியமாக இருக்கு. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, ஃபாதர் ஹூ see the secret. சீக்ரெட்னாலே நமக்கு பயங்கரமாக இருக்கும். அதே போல் வெளியரங்கமாக பதில் அளிக்கும் பிதா, ஃபாதர் ஹூ ரிவார்டு ஓப்பன்லி. ஸோ பார்க்கிறது உள்ள, செயல்படுத்துகிறது வெளியே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 44ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 44ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாமல் இருப்பாரோ? இருதயத்தின் அந்தகாரங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாமல் இருப்பாரோ? அவர் அறிந்திருக்கிறார். திரும்ப படிக்கலாமா அந்த வார்த்தையை மட்டும்?
இருதயத்தின் அந்தரங்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறாரே. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதே போல மார்க்கு 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் பார்த்துவிட்டு நாம் செய்திக்கு உள்ளாராக போகலாம். வெளியரங்கமாகாத அந்தகாரம் இல்லை, வெளிக்கு வராத மறை பொருளும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ வெளியரங்கமாகாத அந்தகாரமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அப்படின்னா தேவனுடைய பார்வைக்கு மறைவானது என்று ஒன்றுமே இல்லை. ஆமென். அவளுக்கு இருள் கூட வெளிச்சமாக இருக்கிறதா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ அந்த சங்கீதத்தில் பார்க்கும்பொழுது, அந்த சங்கீதம் 41:21 அந்த வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துடலாமா? சங்கீதம் 44:21 அதில் போடப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய காரியத்தில் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய அந்தரங்கம் அப்படின்னு நம்ம சொல்றது, சீக்ரெட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம் இருதயத்துல நாம் நினைக்கிற நினைவுகள். ஆமென் வருமா? ஆமென். அப்ப நம்ம இருதயத்துல நினைக்கிற நினைவுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு பதம் அந்தரங்கம். நாம் நினைக்கிற நம்ம வெளியரங்க ஐசி எப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கு 2 விதமான வாழ்க்கை இருக்கு. என்னது? ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 விதமான வாழ்க்கை இருக்கு. அந்த ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா சீக்ரெட் லைஃப், இன்னொன்று ஓப்பன் லைஃப். என்ன லைஃப்? சீக்ரெட் லைஃப், ஓப்பன் லைஃப். நான் சமீபத்தில் வந்துட்டு ஒரு வீடு விசிட்டிங்காக போயிருந்தேன் பாருங்க. அந்த வீடு விசிட்டிங்கில் போயிருக்கும் பொழுது அங்கே அந்த அம்மா வந்துட்டு நிறைய காரியத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயா அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது ஐயா, அவர் வந்துட்டு வெளியில் வந்துட்டு உங்கள்கிட்ட நல்லது மாதிரி பேசுவார், நல்லமாக பேசுவார் பாருங்க, ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அவருடைய சுய ரூபமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வெளியில் பார்க்கறதான ஒரு வாழ்க்கையை விட உள்ளுக்குள்ளாரான ஒரு வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எத்தனை தலை இருக்குது? 6 தலை இருக்குது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு 2 முகம் இருக்குது. நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி 2 முகம் இருக்குது. ஒன்றை தான் நீ பார்த்துருக்க, இன்னொன்று பார்க்க வச்சிருக்காது. அப்புறம் சொல்லுவாங்க சிங்கம் உள்ளார தூங்கிட்டு இருக்கு, எழுப்பி விட்டா அவ்வளோதான் அப்படின்ட்டு. அப்போது ஒரு மனிதனுடைய பேச்சில் நடைமுறை வழக்கில் என்ன இருக்குது அப்படின்னா 2 விதமான வாழ்க்கைகளை குறித்து நம்ம பார்க்கலாம். இது எப்படின்னா ஆண்டவர் எப்படி முடிவு செய்கிறார் அப்படின்னா, வெளி வாழ்க்கை வித்து மனிதன் வேணால் முடிவு செய்யலாம், ஆனால் உங்கள் உள்ளான வாழ்க்கை வைத்து தான் தேவன் என்ன செய்கிறாரு? முடிவு செய்கிறார். நடுவில் கூட நம்ம சமீபத்தில் பார்த்தோம் என்ன அப்படின்னா, தாவீதினுடைய அபிஷேகத்தை குறித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் சாமுவேல் எழும்பி நின்று சொல்லுகிறார், இவனா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல, இல்லைப்பா நீ மனுஷனை பார்க்குற, மனுஷனுடைய முகத்தை பார்க்குற, மனுஷனுடைய வளர்ச்சியை பார்க்குற, அவனுடைய வாட்ட சாட்டமாக இருக்கிறதான காரியத்தை பார்க்குற, அவனுடைய வெளி அப்பியரன்ஸ் பார்க்குறேன், பட் நான் பார்க்குறது அவனோட இருதயத்தை பார்க்குறேன். பட் இவன் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் இல்லை. ஒருத்தவன் காட்டில் இருக்கிறான், ஒருத்தன் வனாந்தரத்தில் இருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டு, அவன் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவனுடைய இருதயம் தான் என்னை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ என் இருதயம் யாரை அறிந்திருக்கும் அப்படின்னா, என்னை நோக்கி பார்க்குறவங்கள தான் என்னுடைய இருதயம் அறிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு சாமுவேல்கிட்ட, இவன் அல்ல மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாரு, இருதயத்தின் நினைவுகளை அறியாமல் இருப்பாரோ. ஆமென். ஏசப்பாக்கு எத்தனை சீடர்கள் இருந்தாங்க பாருங்க? 12 சீடர்கள் இருக்கிறாங்க. எத்தனை சீடர்கள்? 12 சீடர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் வந்துட்டு சூப்பராக சூஸ் பண்ணியிருக்கும் போது அதில் ஒருத்தன் வந்துட்டு வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது அவன் பேர் என்ன? சீடன். ஆண்டவருடைய சீடன். ஆண்டவரோடு நடக்கிறான், ஆண்டவரோடு பேசுகிறான், ஆண்டவரோடு உட்கார்றான், ஆண்டவரோடு சாப்பிடுகிறான், ஆண்டவரோடு பிரயாணம் பண்ணுகிறான், ஆண்டவரோடு ஊழியம் செய்கிறான், எல்லாமே ஆண்டவரோடு செய்கிறான். யாரு? டக்குன்னு சொல்லிடலாம், யூதாஸ் காரியத்து. வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது தேவனோடு நடக்கிறவன், தேவனோடு பேசுகிறவன், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவன், தேவனோடு இருக்கிறவனாக காணப்படுகிறான். ஆனால் இது ஓப்பன் என்ன லைஃப்? ஓப்பன் லைஃப், வெளிப்பிரகாரமான வாழ்க்கை. சீக்ரெட் லைஃப்ல அவன் ஆண்டவரை காட்டி கொடுப்பவனாக, ஆண்டவரை என்ன செய்கிறவனாக? விற்கிறவனாக, பண ஆசை பிடித்தவனாக, பொருளாசை பிடித்தவனாக, பெருமை பிடித்தவனாக மறைந்திருந்து அவரை என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவனுக்குள்ளாரவே காணப்பட்டுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்ய போகிறது சீக்கிரமாக செய். அப்படின்னா என்னன்னா, அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.
நீ செய்யறதுன்னு எனக்கு தெரியும்பா, என்னை காட்டி கொடுக்க போறேன்னு தெரியும். இன்னைக்கு நமக்கு ஆண்டவரை காட்டி கொடுக்குறோமா இல்ல எப்படின்னு நமக்கு தான் தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். வெளியில பார்க்க சீடன் தான், ஆனா உள்ளுக்குள்ளார என்னவா இருக்கிறான் சொல்லுங்க? காட்டி கொடுக்கிறவனா இருக்கிறான். மத்தேயு, அதே மத்தேயுல 6:6 நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமா பார்க்கும் பொழுது நம்ம இருதயத்தை அறிகிறவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா சொல்லுங்க, நீயோ 6:6 வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது. ஓகே, கவனிங்க. என்ன அப்படின்னா அந்த முதல் வார்த்தையிலே எல்லாமே போட்டிருக்கு. நீயும் ஜெபம் பண்ணும் பொழுது, அதுல குறிப்பிட்டு பார்க்கும்போது அந்த நீ ஜெபம் பண்ணும்போது என்ன விதமான ஜெபம் நீ பண்ணணும் அப்படின்னா, லூக்கா 6:14 மன்னிக்கணும், லூக்கா 18 10 நான் வாசிக்கிறேனே, நீங்கள் கேளுங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். போடும்பொழுதே ஒரு பிட்டு போட்டுறான். நான் என்னது பர்ஃபெக்ட்டு, நான் கரெக்டாக இருக்கிறவன், நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறவன். ஓகே, கவனிங்க. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியங்கள் எல்லாம் தசமாகவும் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே என்ன சொல்கிறான்? ஜெபம் பண்ணி கொள்கிறான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ நம்மளுடைய ஜபத்துல நீயோ ஜபம் பண்ணும் பொழுது என்ன விதமான ஜபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா, மற்றவர்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்கறது. நான் வந்துட்டு அவங்களோட நான் பர்ஃபெக்ட்டு, நான் அவங்க எல்லாத்துலேயும் வந்துட்டு இப்படி இருக்காங்க, ஆனால் பட் நான் அப்படி கிடையாது, நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் எல்லாத்துலேயும் வந்துட்டு சரியாக தான் செய்வேன் அப்படின்னு நாமளே அது மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து என்ன சொல்கிறான்னா, நான் அவனை போல இல்லை, அந்த ஆயக்காரன் நிற்கிறான் அவனை மாதிரி இல்லை. அப்போ என்னன்னா, தன்னில தானே தனக்கு பெருமையை உண்டாக்கி கொள்கிறான். ரெண்டாவது, ஆண்டவர் எதிர்பார்க்கறது இந்த பெருமையான ஜபத்தெல்லாம் இல்லை. என்ன அப்படின்னா, அந்த தாழ்மையான ஜபம், அர்ப்பணிப்புள்ள ஜபம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். 1 சாமுவேல் 1:11 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, நாம் வாசிக்கலாம். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இவன் தன் மார்பில் அடித்து கொண்டு, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு, ஆண்டவரை கூட பார்க்கல, ஆனா அவன் மார்பில் அடித்து கொண்டு அழுகிறான். என்ன அழுகிறான் அப்படின்னா, தேவனே, நான் பாவியாக மனுஷன். அப்ப ஆண்டவருக்கு உகந்ததான ஜெபம் என்ன அப்படின்னா, நொறுங்குண்ட ஆவியும் நறுங்குண்ட இருதயம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்டி சேர்க்கும் போது, நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், நம்ம அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற எல்லாமே ஓகே தான், பட் நம்மளை குறித்து பேசணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்மளுடைய வாழ்க்கை குறித்து பேசணும். அப்படியே பாரப்பட்டோம் அப்படின்னா மற்றவர்களை குறித்து நம்ம அவர்களுக்காக ஜெபம் செய்யலாமே தவிர மற்றவர்களோடு ஒப்பிட்டு ஜெபம் செய்யக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த 1 சாமுவேல் நம்ம பார்க்கும்போது முன்னாடியே பார்த்துருக்குறோம், ஆனால் இதுல ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நான் முடிச்சுட்டு போறேனே அடுத்த பகுதிக்கு. அன்னாள் 1:11, சேனைகளின் கர்த்தாவே, அன்னாள் விண்ணப்பம் செய்கிறார். என்ன விண்ணப்பம் அப்படின்னா, சேனைகளின் கர்த்தாவே, தேவனே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஓகே, ஆண்டவர்கிட்ட அன்னாள் விண்ணப்பம் பண்ணுங்க. இந்த விண்ணப்பங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை விண்ணப்பம் பண்ணுகிற அப்படின்னா, 6ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அடுத்தது போயிடலாமா? 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினாலே அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருடந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை
மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எப்படின்னா எப்பொழுதும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்குமா. நீயோ ஜெபம் பண்ணும்போது பிரச்சனைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில அன்னாள் சூஸ் பண்ண ஒரே இடம் என்ன அப்படின்னா தேவனுடைய சமூகம். ஆமென். சோ உங்கள் வாழ்க்கையில நீ ஜெபம் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குன்னா தனியான ஒரு இடம். ஏன்னா முடிந்தால் இந்த தொடர் ஜெபம் இதுல வந்து சபையில வந்து ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் பிரச்சனை மத்தியில நீங்க சூஸ் பண்ற ஒரு இடம் தேவனுடைய சமூகமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாவீதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் எல்லாரும் கல்லெறியறாங்க. அவன் என்ன செய்றான்? தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்கிறான்? திடப்படுத்தி கொள்ளுகிறான். ஆமென். அப்போ இங்க நம்ம பார்க்கும் பொழுது அவள் அழுகிறா. ஒவ்வொரு தடவையும் அவள் ஆலயத்துக்கு போவதற்கு முன்பதாக அவளுடைய சக்காலத்தி பெனினால் என்ன பண்ற, அவளை குற்றுயிரும் குலையுருமாக எப்பொழுதும் அப்படியே வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் அன்னால் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து ஜெபிக்கிறதை விடவே இல்லை, தேவனோடு பேசுகிறதை விடவே இல்லை, தேவனோடு தன்னுடைய காரியத்தை பகிர்ந்து கொள்ள அந்த வேதனை மத்தியிலும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டு அழுகிறா பாருங்க. அப்ப அவள் ஜெபித்த ஜெபம் அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவள் மன கிளேசத்தினால அழுகிறான்னு போட்டிருக்கு. சேனைகளின் கர்த்தாவே என்னால முடியலப்பா அப்படின்னு அழுகும் பொழுது அவள் இருதயத்தை பார்க்கிறார். உடைந்து போன இருதயத்தை பார்க்கிறார். கலங்கி போய் நிற்கிறதான கண்ணீரை பார்க்கிறார். அந்த 17ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதற்கு ஏலி இவ கண்ணீர் வடிக்கிறா, அழுகிறா. அவள் வந்துட்டு தேவனுடைய சமூகத்துல வந்துட்டு கண்ணீரை தார தாரையா ஊற்றுகிறா. அப்ப அங்க சபையில இருக்கிறதான அந்த தலைவர் அந்த ஆசாரியன் ஏலி என்ன சொல்றாரு அப்படின்னா, சமாதானத்தோட போமா, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றால், தயவு கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போனால் போஜனம் செய்தால் பின்பு துக்கமுகமாய். நம்ம எல்லாம் இதை பார்த்து இருக்கிறோம். அப்ப ஒரு கான்பிடென்டோட போறா, ஒரு எதிர்பார்ப்போட போறா. எனக்கு தேவன் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார்னு தேவனுடைய சமூகத்துல போகும்போது ஆண்டவர் அவருடைய இருதயத்துல இருக்கிற காரியத்தை ஏலி மூலியமாக பேசுக. சமாதானத்தோட போமா. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற நீங்க சமாதானத்தோடு கடந்து போங்க. எங்க தேவையை ஆண்டவர் சந்திக்க வல்லவரா இருக்கிறா. ஆமென். அவள் ஜெபிக்கும் பொழுது, அவள் தேவனுடைய காரியத்தை தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவள் அப்படியே அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கலையே, நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் வந்துட்டு எந்த ஒரு காரியத்திலையும் செவி சாய்க்கலையே, எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் வந்துட்டு அதை எனக்கு நிறைவேற்றி கொடுக்கலையே அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, தேவனை அண்டி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம் யோசிக்க முடியாத அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவள் உடைந்து போனவளாக காணப்படுகிறாள். சுக்குநூறாக அவளுடைய இருதயம் நொறுங்கி போய் காணப்படுகிறது. எனக்கு ஒரு பதில் கிடைக்குமா? ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறா, கண்ணீரோடு வந்திருக்கிறா. நீங்களும் அதே எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களா? அதே கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புறார், சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போங்க. தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் வடிச்சிட்டீங்களா? கண்ணீரை தார தாடையா வடிச்சிட்டீங்களா? இதுக்கப்புறம் பலன் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? இதுக்கப்புறம் நான் எங்க போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்களா? உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்கள் யோசிப்பதற்கு மேல, நீங்கள் சிந்திப்பதற்கு மேல, இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமான்னு கலங்குறதுக்கு மேல
தேவன் அப்படி ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. இந்த வசனத்துல பார்க்கும்போது 19வது வசனத்தை படித்துட்டு நம்ம முடிச்சிடலாமா? 19ல கடைசி மாத்திரம் கத்தர் எல்கானா லாஸ்டா கத்தர் அவளை நினைத்தருளினார். கத்தர் அவளை நினைத்தருளினார். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கத்தர் நல்லவர். அவள் ஜெபிக்கிறதுக்கு போறா, தேவனுடைய சமூகத்துல அழுகிறா. ஏலி ஒரு வார்த்தையை சொல்லி சமாதானத்தோட போப்பா அப்படின்ற. துக்க நாட்கள் இன்றோடு முடிகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கண்ணீரை வடித்து விட்டு போறா. பதில ஆண்டவர் அடுத்த வசனத்துல பார்க்கும்போது கர்த்தர் அவளை நினைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஆமென். உங்கள் வாழ்க்கையில தேவன் நீங்க என்ன செய்யலான்னு இருக்கிறீங்களோ அது ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அவர் உங்கள் பேர்ல நினைவுள்ளவரா இருக்கிறார். ஆமென். ஆமென். அப்ப ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நினைத்திருக்கிறார். தாவீது சொல்லும்போது சங்கீதத்துல சொல்றாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிப்பா. ஆமென். அதான் பக்தன் பாடும்போது ஜி மைனர். ஆமென். பக்தன் பாடும்போது சொல்றாரு, நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆணி. இப்பதான் நம்ம அதை அழுத்தமா பாடணும். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. சொல்லுவோமா? என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை மாத்திரம் நம்புவேன், உம்மை மாத்திரம் நம்புவேன். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது, நீ தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது உன் வேதனைகளை கண்ணீரை அவரிடத்தில் தருவி, உன் துக்கங்களை அவரிடத்துல சொல்லு. நான் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். நான் உங்களுக்கு என்ன செய்வேனா? இளைப்பாறுதல் தருவேனா. ஸோ பிற்பாடு இன்னும் அந்த ஜபத்தை குறித்து பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய டாபிக் இருக்கு. அறை வீட்டுக்குள் போகிறது, கதவை பூட்டுறது, அந்த ரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறது, இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட் இருக்கு. தேவனுக்கு சித்தமான நாளைக்கு இதை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீ ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் தேவனோடு பேசுவோம். ஜெபன்றதை கொஞ்சம் மாற்றி நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீ தேவனோடு பேசும் பொழுது, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனோடு பேசும் பொழுது, நீங்கள் தேவனோடு சம்பாஷிக்கும் போது, நீங்கள் தேவனோடு கனெக்ட் ஆகும் பொழுது, ஏமே ஒரு வெளி தேசத்துல ஒரு கூட்டம் இதே மாதிரி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்ததா. அந்த தேசத்துல நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதுல ஸ்பெஷலா அந்த தேசத்துல பஞ்சம் தலைவிரித்து ஆடினதான். ஸோ தேவனிடத்துல வந்துட்டு மழைக்காக இந்த பஞ்சங்கள்லாம் மாறணும், தேசம் செழுமையாக இருக்கணும். மழையே இல்லாதனால எல்லாமே பாலைவனம் போல காட்சி அளித்ததா. போதகர் இந்த மாதிரி கூடியிருந்து எல்லாத்தையும் ஒரு அறிக்கை விடுகிறாரு. நம்ம நடுவில் ஒரு நாள் என்ன செய்யலாம்? உபவாசத்தோடு ஜபத்தோடு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, வந்து தேவனிடத்தில் வந்துட்டு ஜெபிப்போம், தேவன் பதிலை கொடுப்பார் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் ஒரு ஜப குறிப்பு என்ன அப்படின்னா, ஒரே ஜப குறிப்பு, தேசத்தில் மழையை தேவன் வர்ஷிக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா எல்லாரும் அந்த இதில் வந்துட்டு அழுகிறாங்களாம், ஜெபிக்கிறாங்களாம்.
தேவனிடத்தில் புலம்புகிறார்கள், வசனங்களை சொல்கிறாங்க, ஆண்டவரிடத்தில் பாவத்தை எல்லாம் செய்கிறாங்க. எல்லாம் செய்து முடிந்த உடனே செபித்து ஆமேன்னு சொன்ன உடனே வானத்தை தேவன் திறக்கிறாரு. வானத்தை தேவன் திறந்த உடனே பெரிய மழையை, அந்த அந்த தேசமே வரலாறு காணாத மழை பெய்கிறதாம். இப்போ சபையில் இருக்கிற எல்லாரும் எங்கே போய் ஆகணும்? வீட்டுக்கு போய் ஆகணும். இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா மழை பெய்யுது. ஆனால் அதில் ஒரு சிறுமி மாத்திரம் என்ன செய்தாலாம், கூட்டத்திலிருந்து வெளியே வந்து தன் பையில வைத்திருந்த குடையை விரித்து, அந்த அம்பர்லாவை விரித்து என்ன செய்தாலாம், அவள் தன் வீட்டுக்கு நடந்து சென்றாளாம். நாம் செபிக்கிறோம், தேவனிடத்துல வாசிக்கிறோம், செபிக்கிறோம், போராடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றை கற்றுக்கொண்டு இந்த ஒரு பகுதியை நான் முடிக்கிறேன். நாளைக்கு இதை நான் தொடர்ந்து நான் பிரசங்கம் செய்கிறேன். என்ன அப்படின்னா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணையாளியை ரட்சிக்கும், பிணையாளியை விடுதலையாக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை உண்டாக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன மாற்றத்தை உண்டாக்கும். அவள் தன் வீட்டிற்கு பத்திரமாக அந்த கடும் மலையில போனாலாம். ஆனா இங்க இருந்தவங்க எல்லாரும், ஐயோ நான் கொடை எடுத்துட்டு வரலையே, செபிச்ச ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தேன், ஆனா விசுவாசம்ன்ற ஒண்ணு தேவன் எனக்காக செய்வார், எனக்காக அற்புதத்தை செய்வார், எனக்காக அதிசயத்தை செய்வார், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கார் என்ற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளார காணப்பட்டது. அவள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டாள். நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் எழும்பி நின்று அவரை பார்த்தவர்களாக, ஹல்லேலூயா, எல்லாரும் தேவனுடைய சமூகம், நீர்தானே என் துணையானே, என் என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஐயா ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவேன் நான், மாத்திரம் நம்புவேன் நான். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் வரும்போது விசுவாசத்தோடு கேளுங்க, விசுவாசத்தோடு உங்களுடைய தேவையை சொல்லுங்க, விசுவாசத்தோடு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. தேவன் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கு. அப்படியே நாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஆம் தகப்பனே என்று சொல்லி அர்ப்பணித்தவர்களாக நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாங்கள் அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்து விரும்புகிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் ஆத்துமாவே அவர் செய்த சகல வரங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நியனும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் தேவனுடைய வருகை மற்றும் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன், 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 ஏமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். உங்கள் ஜெப தேவையை சொல்லுங்க. ஒரு பாடலை பாடும் பொழுது தேவனுக்கென்ற விதயங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. இதனுடைய கண்டினியூஷனை நாளைக்கு பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்ல